இந்த வாரம் டிஃபென்ஸ் செக்டரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. பாகிஸ்தான் உளவாளி கைது, இந்தியாவுக்கு அணு ஆயுத மிரட்டல் விட்ட பாகிஸ்தான் டிப்ளமேட் உள்ளிட்ட இந்தியன் டிஃபென்ஸ் செக்டரில் நடந்த முக்கியமான மற்றும் அதிரடியான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் துரந்தர் த ரிவெஞ்ச் அப்படிங்கிற படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கிற இந்த நேரத்தில் அந்த படத்தில் வர மாதிரியே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு பயங்கரவாதி பாகிஸ்தானில் வச்சு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான். நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கெல்லாம் எப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குமோ அது மாதிரி பாகிஸ்தானில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த வகையில் LET அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் ஈத் ப்ரேயர்ஸ் நடந்துச்சு. இந்த ப்ரேயரில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்டவங்களில் ஒரு முக்கியமான நபர் தான் பிலால் ஆரிஃப் சலாஃபி. LET பயங்கரவாத அமைப்போட சீனியர் மெம்பரான பிலால் சலாஃபி கமாண்டர் ரேங்க்ல இருந்த ஒரு பயங்கரவாதி. 20 வருஷத்துக்கு மேலே LETயோட தொடர்பில் இருந்த பிலால் சலாஃபி இந்த அமைப்போட ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால அவனுக்கு அந்த அமைப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் LETக்காக ஷேக்பூரா பகுதியில் நிதி திரட்டுற வேலையும் இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதன் காரணமாக LETயோட டாப் லீடர்ஷிப் கூடவும் இவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் LET ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்த பிலால் சலாஃபி கலந்துக்கிட்ட அந்த ப்ரேயரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் கலந்துக்கிட்டாங்க. ப்ரேயரை முடிச்சுட்டு பிலால் சலாஃபி வெளியில் வந்ததும் அந்த ஆண் அவர் மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து பிலால் சலாஃபியை நோக்கி பல தடவை சுடுறாரு. குண்டடிப்பட்ட பிலால் சலாஃபி கீழே விழுந்ததும் அந்த பெண் அவங்க மறைச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு பிலாலை பல முறை தாக்கினாங்க. என்ன ஆனாலும் பிலால் சலாஃபி பிழைச்சிடக்கூடாது அப்படிங்கிற வகையில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பிலால் சலாஃபியுடைய கதை முடிக்கப்பட்டுச்சு. பிலால் சலாஃபியுடைய கதையை முடித்த அந்த 2 பேரும் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. நடத்தப்பட்ட விசாரணையில் பிலாலுடைய கதையை முடித்தது காசி உபயதுல்லா கானும் அவருடைய மனைவியும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த காசி உபயதுல்லா கான் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, அவனும் ஒரு பயங்கரவாதி தான். 1993 2003 வரைக்கும் காஷ்மீரில் ஆக்டிவாக பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு இருந்த காசி உபயதுல்லா கான் அதுக்கப்புறம் LET ஹெட் குவார்ட்டர்ஸில் ட்ரெயினராக செயல்பட்டு பல பயங்கரவாதிகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தான். என்னதான் களத்தில் போய் பயங்கரவாதம் செஞ்சுருந்தாலும் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பிலாலுக்கு கிடைக்கிற மரியாதை தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற கோபம் கானுக்கு இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் பிலாலுடைய கதையை கான் முடிச்சிருக்கான். ஆரம்பகட்ட விசாரணையில் பழிக்கு பழி வாங்குற விதமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. LET பயங்கரவாத அமைப்பில் சமீப காலமாக சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பயங்கரவாத அமைப்பு இப்போ பலூச் போராளிகளுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கிற சைனாவுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற வேலையையும் இவங்க செய்கிறாங்க. ஆன்டி இண்டியா ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடாமல் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறது இந்த அமைப்பை சேர்ந்த சில கமாண்டர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிவ்ஸுக்கு பிடிக்கல. அதனால அவங்க இப்போது சில பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு இடையில சமீப காலமாக போட்டியும் பொறாமையும் அதிகமாகியிருக்கு. இதன் காரணமாக பயங்கரவாதிகளுக்கு இடையில மோதல்கள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நடந்த சம்பவத்தில் கான் ஏன் பிலாலை எலிமினேட் பண்ணான்னு தெளிவாக தெரியல. அதிகார போட்டி ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது, ஆனால் எக்ஸாக்டான காரணம் என்னன்னு தெரியல. காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு பயங்கரவாதி, அதுவும் நிதி திரட்டுற வேலையை பார்த்துட்டு இருந்த ஒரு பயங்கரவாதியோட கதை முடிக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான கவுண்டர் எஸ்பியானேஜ் ஆப்ரேஷனை செஞ்சுருக்காங்க. பாகிஸ்தானுக்காக உளவு வேலை பார்த்த ஒரு இந்தியன் சிட்டிசனை அசாமில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸ். இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மரை சேர்ந்த ஒரு நபரை ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸ் அரெஸ்ட் பண்ணினாங்க. கைது செய்யப்பட்ட அந்த நபர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் சுமித் குமார் அப்படிங்கிற நபரை பற்றி தெரிய வந்திருக்கு. சுமித் குமார் அப்படிங்கிற இந்த நபர் உத்தரப்பிரதேஷுடைய பிரயாக்ராஜ் நகரத்தை சேர்ந்தவர். அசாமோட திப்ருகரில் உள்ள சபுவா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாரு. சுமித் குமாருக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI கூட தொடர்பு இருக்குன்னு தெரிய வந்ததும் அவரை ஏர்ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ஸும் ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸும் தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கண்காணிப்பு நடவடிக்கையில் சுமித்குமார் அவருடைய பதவியை தவறாக பயன்படுத்தி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பற்றின ரகசிய தகவல்களை சேகரித்து அதை பாகிஸ்தானில் இருக்கிற அவருடைய ஹேண்ட்லர்ஸுக்கு அனுப்புறது தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் தெரிய வந்ததும் உடனடியாக ஏர்ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் உதவியோட ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸ் சுமித்குமாரை கைது செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் 2023 பாகிஸ்தான் உளவு அமைப்போட தனக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு சுமித்குமார். பணத்துக்காக தான் இவர் சொந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சபுவா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் பிகானேரில் உள்ள 4 ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் உள்ளிட்ட மற்ற இந்தியன் டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸை பற்றின சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸையும் இவர் பாகிஸ்தானுக்கு லீக் பண்ணியிருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் போர் விமானங்கள் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, மிசைல் சிஸ்டம்ஸ் எங்கே இருக்குது, அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் அண்ட் பர்சனல்ஸோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளிட்ட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை சுமித்குமார் சேகரித்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவருடைய பேரில் மொபைல் நம்பர் வாங்கி அந்த நம்பரை வச்சு சோஷியல் மீடியாவில் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸுக்கு இவர் உதவி பண்ணியிருக்கிறதும் இப்போ தெரிய வந்திருக்கு. சுமித்குமாருடைய இந்த கைது இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்குக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைமையில் சுமித்குமார் கிட்ட விசாரணை இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எதிரிகள் பதுங்கி இருக்கிற இடத்த தூள் தூளாக்குற மாதிரி ஒரு புது ஏவுகணையை DRDO உருவாக்கிக்கிட்டு வராங்க.
அந்த ஏவுகணையோட பேர் பௌமி. இந்தியாவோட டீப் ஸ்ட்ரைக் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனான பௌமி இப்போ டெஸ்ட் பேஸில் என்டர் ஆகியிருக்கு. அட்வான்ஸ்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனான பௌமியை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய முதுகெலும்புன்னு சொல்லப்படுற Su-30 MK விமானங்களுக்காக உருவாக்கியிருக்காங்க. இந்த மிசைல் ஒரு ஹெவி லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன். இதை பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்டன் பங்கர்ஸ், முக்கியத்துவம் வாய்ந்த பாலங்கள், ஃபோர்ட்டிஃபைட் கமாண்ட் சென்டர்ஸ் உள்ளிட்ட எதிரிகளுடைய ஸ்ட்ராங்கான உள்கட்டமைப்புகளை இது தூளாக்கிடும். பௌமி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன். பொதுவாக இந்த வகையான வெப்பன்ஸுடைய ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால எதிரிகளுக்கு பக்கத்தில் போகாமலே சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தபடியே எதிரி நாட்டில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஆயுதங்களை தான் நம்ம ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்னு சொல்கிறோம். பௌமி மிசைலுடைய ரேஞ்ச் 800 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. ஆனால் இதை உறுதிப்படுத்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பௌமி மிசைல் பற்றின பெரும்பாலான விஷயங்கள் ரகசியமாக இருந்தாலும் பௌமி மிசைல் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறத அதோடைய லான்ச்சரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பௌமி மிசைலை BD-4 லான்ச்சர் கூட இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வகையான லான்ச்சர் 500 கிலோலேருந்து 1000 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு லான்ச்சர். இந்த BD-4 லான்ச்சர் பயன்படுத்தப்படுறதுனால பௌமி பெரிய அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹெவி வெப்பன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மிசைலுக்கு நல்ல ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்கணும்னா அந்த மிசைலுக்கும் அந்த மிசைலை லான்ச் பண்ணுற ஏர்கிராஃப்ட்டுக்கும் இடையில நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். இதை அச்சீவ் பண்ண இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் Su-30 MK விமானங்களுடைய மிஷன் கம்ப்யூட்டர்ஸ்லையும் டிஸ்பிளே ப்ராசஸர்லையும் பௌமி மிசைலுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றங்கள் மூலமாக பௌமி மிசைலை நம்ம பைலட்ஸால் எஃபெக்டிவாக டிப்ளாய் பண்ண முடியும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏற்கனவே பிரம்மோஸ், ஹேமர் மாதிரியான ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பௌமி மாதிரியான பங்கர் பஸ்டர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணையிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கிரவுண்ட் அட்டாக் கேப்பபிலிட்டியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இந்தியன் நேவி அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸை தொடர்ந்து மேம்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் புதுசாக 8 கார்வெட்ஸை இணைக்கிறதுக்கான வேலையை இந்தியன் நேவி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் நியூ ஜென்ரேஷன் கார்வெட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் இந்த 8 கார்வெட்ஸை தயாரிக்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூடிய சீக்கிரமே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியோட அப்ரூவல் கிடைக்க போகுது. அப்ரூவல் கிடைச்சதும் இந்த கப்பல்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ராஜெக்டில் கூடுதல் சிறப்பு என்னென்னா இந்த 8 கப்பல்களையும் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்க போகிறோம். கொல்கட்டாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸும் கோவா ஷிப்யார்ட் லிமிடெடும் இந்த 8 கப்பல்களை தயாரிக்க போகிறாங்க. இந்த 8 கப்பல்களில் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கப்பல்களையும், கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் மீதம் இருக்கிற 3 கப்பல்களையும் தயாரிக்க போகிறாங்க. கப்பல்களை வேகமாக தயாரிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ப்ராஜெக்டை 2 நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. கார்வெட்ஸ் அப்படிங்கிறது சிறிய வகை போர்க்கப்பல். டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸை விட கார்வெட்ஸ் சின்னதாக இருந்தாலும் இதோடைய ஸ்பீட், அடாப்டபிலிட்டி, மனூரபிலிட்டி பெரிய கப்பல்களை விட அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி இந்தியா தயாரிக்க போகிற NGC கார்வெட்ஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 3000 டன்ஸ்னு சொல்லப்படுது. இதால் 30 knots அப்படிங்கிற மேக்ஸ் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். இந்த கார்வெட்ஸால் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், சர்ஃபேஸ் வார்ஃபேர், கோஸ்டல் டிஃபென்ஸ் உள்ளிட்ட பலவிதமான கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்தியன் நேவியில் சர்வீஸில் இருக்கிற குக்ரி மற்றும் கோரா கிளாஸ் கார்வெட்ஸை ரீப்ளேஸ் பண்ண தான் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்வெட்ஸ் உருவாக்கப்படுது. இந்த புது கார்வெட்ஸுக்கு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்குது. அதனால் இது எதிரிகளுடைய ரேடாரில் அவ்வளோ ஈஸியாக சிக்காது. ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இதில் பிரம்மோஸ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் க்ரூஸ் மிசைல்ஸ், பேரக் 8 அட்வான்ஸ்ட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், டார்பிடோஸ் மாதிரியான ஃபார்மிடபிள் வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்குது. 2030 இந்த ப்ராஜெக்டுடைய முதல் கப்பல் டெலிவர் செய்யப்படும். இதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு கப்பல்னு மீதம் இருக்கிற எல்லா கப்பல்களும் டெலிவர் செய்யப்படும். அப்துல் பசீத் அப்படிங்கிற நபர் 2014 2017 வரைக்கும் இந்தியாவில் பாகிஸ்தானுடைய தூதராக செயல்பட்டார். ஒரு டிப்ளமேட்டாக இருந்த இவரை இப்போ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. இந்த சோகால் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொடுத்துருக்கிற ஒரு பேட்டி இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. பாகிஸ்தான் நியூஸ் சேனலுக்கு இவர் கொடுத்துருக்கிற பேட்டியில் ஒருவேளை ஈரானில் உள்ள நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற மாதிரி எதிர்காலத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானில் உள்ள நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் மேலே தாக்குதல் நடத்தினா அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பாகிஸ்தான் அமெரிக்காவை தாக்கக்கூடாதான், இந்தியாவை தாக்கணுமா. அதுவும் குறிப்பாக டெல்லியிலையும் மும்பையிலையும் பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு இந்த அப்துல் பசீத். அமெரிக்கான்னு இல்லை, பாகிஸ்தானோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை எந்த நாடு பறிக்க முயற்சி பண்ணாலும் பாகிஸ்தான் இந்தியாவை தான் தாக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த புத்திசாலி. அப்துல் பசீதோட இந்த பேட்டியிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. பாகிஸ்தானிஸ் அவங்களை ஈரானும் இந்தியாவை கல்ஃப் கண்ட்ரீஸ்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தொலைதூரத்தில் உள்ள அமெரிக்காவை தாக்குற கேப்பபிலிட்டி ஈரான் கிட்ட இல்லை. அதனால அவங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள அமெரிக்கா தொடர்புடைய இலக்குகளை தாக்குறாங்க. இந்தியாவில் அமெரிக்கன் பேசஸ் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா அவங்கள தாக்கினா நாங்கள் இந்தியாவை தாக்குவோன்னு பசீத் சொல்கிறது முட்டாள்தனம். பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. பாகிஸ்தான் ஈரானுக்கு இடையிலையும் இந்தியா கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு இடையிலையும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஈரான் பாகிஸ்தானை விட 2 மடங்கு பெரிய நாடு. அதனால போர் தொடங்கி இத்தனை நாள் ஆகியும் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிற இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவாலேயே ஈரானோட எல்லா பேலிஸ்டிக் மிசைல் சைட்ஸையும் கண்டுபிடிச்சு அழிக்க முடியல. இதன் காரணமாக ஈரான் இன்னமும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் சின்னதாக இருக்கிறதுனால ஈரான் அளவுக்கு அவங்களால அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் லொக்கேஷன்ஸை மறைச்சு வைக்க முடியாது. இதை பாகிஸ்தான் முதல்ல புரிஞ்சுக்கணும்.
இன்னொரு வித்தியாசம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் விமானங்கள் மூலமாக வந்து ஈரான் மேலே பாம்பிங்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வெறும் வான்வழி தாக்குதல் நடக்கிறதுனால ரீக்ரூப் பண்ணிக்க ஈரானுக்கு நிறைய டைம் கிடைக்குது. அதே சமயம் இந்தியா பாகிஸ்தானுடைய அண்டை நாடு. நம்மளால் வான், நிலம், நீர்னு எல்லா வழியாகவும் பாகிஸ்தானை தாக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்திய எல்லைக்குள்ளே இருந்தபடியே பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான இலக்குகளை தாக்குற திறன் நமக்கு இருக்குது. பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை டிப்ளாய் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி போய் தாக்குற திறன் நமக்கு இருக்குது. அதை நம்ம போன வருஷம் ப்ரூவ் பண்ணியும் இருக்கோம். ஸோ பாகிஸ்தான் ஈரான் இல்லைங்கிறதையும் இந்தியா கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்லைங்கிறதையும் பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுருவோம். அப்துல் பசித் சொல்கிற மாதிரி ஒருவேளை அமெரிக்கா பாகிஸ்தானை தாக்கி பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதனால பாகிஸ்தானுக்கு பெரிய சேதம் எதுவும் ஆகாது. ஏன்னா பாகிஸ்தானோட டாப் லீடர்ஷிப் அழிச்சிட்டு பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களை அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஒருவேளை அமெரிக்கா தாக்குனதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு இந்தியா மேலே பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடே இருக்காது. அப்துல் பசித் சொல்கிற மாதிரி ஒருவேளை பாகிஸ்தான் நம்ம மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாலும் அந்த தாக்குதலை முறியடிக்கிற கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது. ஏன்னா இந்தியா கிட்ட ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. இது மூலமாக அணு ஆயுதங்களை சுமந்துட்டு வர பேலிஸ்டிக் மிசைல்ஸை நடுவானத்திலேயே தாக்கி அழிக்க நம்மளால் முடியும். ஆனால் பாகிஸ்தான் கிட்ட ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம்ஸ் எதுவும் இல்லை. அதனால் இந்தியா மிசைல்ஸை ஏவினாங்கன்னா அதிலிருந்து பாகிஸ்தான் அவங்கள தற்காத்துக்க முடியாது. இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அணு ஆயுத மோதல் ஏற்பட்டால் அதோட முடிவில் இந்தியா இருக்கும். ஆனால் பாகிஸ்தான், அப்துல் பசித் மாதிரியான ஆட்கள் கனவு உலகத்திலிருந்து நிஜ உலகத்துக்கு வரணும். அப்போதான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இது மாதிரியான முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொடுக்க மாட்டாங்க. போர்க்களம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ட்ரோன்ஸுடைய முக்கியத்துவம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் ஆர்மியும் அவங்கள மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த வகையில் இந்தியன் ஆர்மி செஞ்சிருக்கிற ஒரு புது அடிஷன் தான் ஷௌரிய ஸ்குவாட்ரன். இந்தியன் ஆர்மியோட டேங்க் ரெஜிமெண்ட்ஸ் கூட இணைஞ்சு செயல்படக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் ட்ரோன் யூனிட்ஸ் தான் இந்த ஷௌரிய ஸ்குவாட்ரன். இந்தியன் ஆர்மியோட ஆர்மர்ட் ரெஜிமெண்ட்ஸ் கூடவே இணைஞ்சு செயல்படுற இந்த ஸ்பெஷலைஸ்ட் ட்ரோன் யூனிட்ஸில் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ், அட்டாக் ட்ரோன்ஸ், லாய்டரிங் மியூனிஷன்ஸ்னு எல்லா வகையான ட்ரோன்ஸும் இருக்குது. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ண ஒவ்வொரு ஸ்குவாட்ரன்லையும் 25லேருந்து 30 ஸ்பெஷலைஸ்ட் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த ட்ரோன்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரெகானசன்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது துல்லிய தாக்குதல் நடத்தியும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டும் நம்மளுடைய ஆர்மர்ட் யூனிட்ஸுடைய எஃபிஷியன்சியை பல மடங்கு அதிகப்படுத்தும். இந்த ஷௌரிய ஸ்குவாட்ரன் ஏன் அதிக முக்கியத்துவம் பெறுதுன்னா, முதல்ல எல்லாம் ஆர்மர்ட் யூனிட்ஸுக்கு ட்ரோன் சப்போர்ட் வேணும்னா அவங்க ஹை கமாண்ட் கிட்ட தான் கேட்கணும். இவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹை கமாண்ட் ட்ரோன் யூனிட்ஸை அனுப்பி வைப்பாங்க. இதனால தகவல்கள் சேகரிக்கிறதுலையும் தாக்குதல் நடத்துறதுலையும் டிலேஸ் ஏற்பட்டுச்சு. இப்போ ஷௌரிய ஸ்குவாட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டிலே தவிர்க்கப்படும். ட்ரோன்ஸ் கூடவே இருக்கிறதுனால எந்த டைம் டிலேயும் இல்லாமல் எதிரியை உடனடியாக கண்டுபிடிச்சு தாக்கி அழிக்க முடியும். இந்த ஷௌரிய ஸ்குவாட்ரன் பேட்டில் ஃபீல்ட் ஆப்ரேஷன்ஸையே மாற்றி அமைக்க போகுது. ஏன்னா இது ஆர்மர்ட் யூனிட்ஸுக்கு ரியல் டைம் ரெகானசன்ஸை கொடுக்குது. இது மூலமாக எதிரியோட ஆன்டி டேங்க் யூனிட்ஸ் மாதிரியான அச்சுறுத்தல்களை பற்றி நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். அச்சுறுத்தல் எங்கே இருக்குன்னு முன்கூட்டியே தெரியறதுனால நம்மளால் அந்த அச்சுறுத்தல்களை ஈஸியாக அழிக்க முடியும். அப்படி இல்லைனா அந்த அச்சுறுத்தல்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டேங்க்ஸை சேஃபாக வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும். இது மட்டும் இல்லாமல் ஷௌரிய ஸ்குவாட்ரன் ஆர்மர்ட் ரெஜிமெண்ட்ஸுக்கு டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை கொடுக்குது. அதாவது இந்த ஸ்குவாட்ரன்ஸில் உள்ள அட்டாக் ட்ரோன்ஸ் மற்றும் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் மூலமாக எதிரியோட ரேஞ்சுக்குள்ளே போகாமலே தூரத்தில் உள்ள எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். யுக்ரைன் ரஷ்யா போர் உலகத்துக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. பல கோடி ரூபாய் மதிப்பிலான டேங்க்ஸை சீப்பான ட்ரோன்ஸை பயன்படுத்தி அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பாடம். ஷௌரிய ஸ்குவாட்ரனில் உள்ள ட்ரோன்ஸுக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால எனிமி ட்ரோன்ஸ் நம்ம டேங்க்ஸுக்கு பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்கும் ஷௌரிய ஸ்குவாட்ரன். லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி 6 ஷௌரிய ஸ்குவாட்ரன்ஸ் இப்போ ஆக்டிவாக இருக்குது. இந்தியன் ஆர்மியோட ஒவ்வொரு டேங்க் ரெஜிமெண்ட்லையும் ஷௌரிய ஸ்குவாட்ரனை ரைஸ் பண்ண போகிறாங்க. அதனால ஷௌரிய ஸ்குவாட்ரனுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க போகுது. ட்ரோன்ஸுடைய முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டு வரதுனால தான் இந்தியன் ஆர்மி டேங்க்ஸ் கூட ட்ரோனை சேர்த்து ஷௌரிய ஸ்குவாட்ரனை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இப்போது ஹெலிகாப்டர்ஸ் கூட ட்ரோன்ஸை இணைக்கிற முயற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. வாயுபான் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுடைய முதல் ஹெலிகாப்டர் ட்ராப் ட்ரோன் ப்ராஜெக்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெலிகாப்டர்லேருந்து இந்த ட்ரோனை ட்ராப் பண்ணுவாங்க. சேஃபான ஹைட் வந்ததும் இந்த ட்ரோன் ஆக்டிவேட் ஆகும். இந்த ட்ரோனை மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதால் அட்டானமஸாகவும் செயல்பட முடியும். ஆக்டிவேட் ஆனதும் இந்த ட்ரோன்ஸ் ரியல் டைம் வீடியோவை அதோடைய ஆப்ரேட்டர்ஸுக்கு அனுப்ப ஆரம்பிக்கும். வாயுபான் ட்ரோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது சர்வேலன்ஸ் மட்டும் இல்லை, தேவை ஏற்பட்டால் இது துல்லிய தாக்குதல், அதாவது ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸும் செய்யும். ஹெலிகாப்டரை சேஃபான டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு இந்த ட்ரோன்ஸை மட்டும் இலக்க நோக்கி அனுப்புறதன் மூலமாக நம்மளுடைய ஹெலிகாப்டர்ஸுக்கும் ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ணுற க்ரூ மெம்பர்ஸுக்கும் ஏற்படுற அச்சுறுத்தல்களை நம்மளால் பெரிய அளவுக்கு குறைக்க முடியும். இப்போ இருக்கிற இனிஷியல் இன்ஃபர்மேஷன் படி இந்த ட்ரோனுடைய ரேஞ்ச் 50 கிலோமீட்டர், இதோட என்டியூரன்ஸ் 30 மினிட்ஸ், அதாவது இதால் 30 நிமிஷம் தொடர்ந்து பறக்க முடியும். இந்த ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கிற எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் மூலமாக இது சர்வேலன்ஸ் மட்டும் இல்லாமல் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனும் செய்யும். இந்த ட்ரோனுக்கு இருக்கிற இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, ஜிபிஎஸ் சிக்னல்ஸை எதிரிகள் ஜாம் அல்லது டிசேபிள் செஞ்சதுக்கு அப்புறம் கூட இதால் தொடர்ந்து செயல்பட முடியும்.
ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ட்ரோன்ஸுடைய முதல் பேட்சுடைய டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணுற திட்டம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்குது. அமெரிக்கா, சைனா மாதிரியான ஒரு சில நாடுகள் மட்டும்தான் வாயுபான் மாதிரியான ஏர் லான்ச் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை உருவாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது வாயுபான் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கிறதன் மூலமாக இந்த எலிட் லிஸ்ட்டில் இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.